ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அன்னையாம் தாய் திருச்சபை புனித தேவ சகாயம் என்னும் புனிதரை நினைவு கூறுகின்றது. காற்றாடி மலை என்று சொல்கின்ற பொழுது இந்த புனிதர் அங்கு தடம் பதித்த அவருடைய தடம், அவர் இறந்து போன அந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் சுற்றி பார்க்கின்றோம். ஒரு ஆன்மீக மயமாக அந்த இடம் மிகச் சிறப்பாக பொலிவு பெற்று வருகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித தேவ சகாயம் என்று சொல்கின்ற பொழுது விசுவாசத்துக்கு பேர் போன ஒரு மனிதராக இருக்கின்றார். அவர் எப்போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரோ, எப்போது கிறிஸ்துவ அனுபவத்தை அவர் பெற்றுக்கொண்டாரோ, அன்றிலிருந்து கிறிஸ்துவுக்கு அவர் உண்மையுள்ள ஒரு சீடனாக இருந்தார் என்பதை பார்க்கின்றோம். அவருக்கு அடுக்கடுக்கான துன்பங்கள், கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும், கிறிஸ்துவை விட்டு பிரிய வேண்டும் என்று அடுக்கடுக்கான துன்ப துயரங்கள் வேதனைகள் அவருக்கு கொடுக்கப்பட்ட போதும் கூட பெற்றுக்கொண்ட விசுவாசத்திலிருந்து நான் ஒருபோதும் தளர்ந்து போக மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்திலே உறுதியாக இருந்தவர்தான் புனித தேவ சகாயம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை நம்புவோர் ஒருபோதும் கைவிடப்படார் என்பதுதான் நாம் இவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கையிலே நாம் தேவ சகாயத்தை போல பல நேரத்திலே துன்ப துயரத்தை நாம் சந்தித்திருக்கோம் கிறிஸ்துவுக்காக. ஐயோ, கிறிஸ்தவ வாழ்வு வாழ வேண்டும் என்பது எளிதான ஒரு காரியம் அல்ல, அது ஒரு கடினமான ஒரு காரியம்தான். ஆனால் அந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? வாழ்க்கை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை நான் எந்த அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சிறப்பாக கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளையும் பண்புகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கின்ற பொழுது எப்படிப்பட்டவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்? விவிலியம் சொல்கிறது, சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர் என்று சொல்லப்படுகிறது. யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலே 1 அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அதே போல 1 பேதுரு திருமுகத்திலே நாம் வாசிக்கின்றோம். 4வது அதிகாரம் இறைவசனம் 14 வாசிக்கின்றோம். கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும் பொழுது நீங்கள் பேறு பெற்றோர் என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்காக நான் எதை இழந்திருக்கின்றேன், கிறிஸ்துவுக்காக நான் எதை தியாகம் செய்திருக்கிறேன் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது தாவீது மன்னன் சொல்கிறார், ஆண்டவர் என்னை எல்லா வகை அச்சத்தினின்றும் என்னை விடுவித்தார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, புனித தேவ சகாயம் நமக்கு கற்றுக் கொடுத்த அற்புதமான பாடம் விசுவாசத்திலே உறுதியாக இருப்பதுதான். கடவுள் கைவிட மாட்டார். ஒருவேளை நாம் பயணிக்கக்கூடிய அந்த விசுவாச பயணம் என்பது கரடுமுரடான பாதையாக இருக்கலாம், அல்லது கண்ணீரும் கம்பளையுமாக நாம் பயணம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் கடவுளை நம்புவோர் ஒருபோதும் கைவிடார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவரும் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த துன்பமான வாழ்க்கையாக இருந்தாலும் கூட ஆண்டவருடைய பெயரை சொல்வோம். தேவ சகாயம் ஆண்டவருடைய பெயரை சொன்னார். கஷ்டமான காரியத்திலும் ஆண்டவருடைய பெயரை உச்சரித்தார். ஆண்டவருடைய பெயரை உச்சரிக்கின்ற பொழுது அவருக்கு ஒரு நிறைவு இருந்தது, ஆறுதல் இருந்தது. எல்லாவற்றிற்கு மேலாக அந்த பெயர் அந்த சோதனைகளை துன்பங்களை தாங்கிக் கொள்வதற்கான வல்லமையை அவருக்கு நிறைவாக கொடுத்தது. நாமும் அந்த இயேசு என்னும் பெயரை அடிக்கடி உச்சரிப்போம். அந்த இயேசுவே நமக்கு வல்லமை, அந்த இயேசுவே நமக்கு மீட்பர், அவரே நமக்கு எல்லாம் என்ற உணர்வோடு தொடர்ந்து புனித தேவ சகாயத்தினுடைய பாதையிலே பயணித்து நாம் பெற்றுக்கொண்ட விசுவாசத்திலே மிக உறுதியாக இருப்போம். ஆமேன்.